ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை பெண் குழந்தை அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய சில முக்கியமான அறிகுறிகள் தான் பார்க்க போகிறோம். இந்த அறிகுறிகள் உங்களுடைய சிம்டம்ஸோடு ஒத்துப்போச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை பெண் குழந்தை தான். என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிம்டம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூரின் கலர் தான். பொதுவாகவே பெண் குழந்தையை சுமக்கிறவங்களோட யூரின் கலர் லைட் கலரில் தான் இருக்கும். அது மார்னிங் ஃபர்ஸ்ட் யூரினாக இருந்தாலும் சரி தான், நம்மளுடைய டெலிவரி வரைக்குமே லைட் கலரில் தான் இருக்கும். இதை நம்ம சேஞ்சஸ் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதுவே பாய் பேபியை நம்ம சுமந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நல்ல டார்க் எல்லோ கலரில் யூரின் இருக்கும், லைட் கலரில் அவங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வச்சு நம்ம வயிற்றில் வளர்றது ஆனா பெண்ணா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். செகண்ட் பார்த்திங்கன்னா, ஆண் குழந்தையை சுமக்கிறவங்களுக்கு கை நல்ல குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரியும் நல்ல சாஃப்டாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். உள்ளங்கை, பாதம் இது எல்லாமே அப்படி தான் இருக்கும். அதுவே பெண் குழந்தையை சுமக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கையில் வறட்சி இருக்கும், பாதங்களும் வறட்சி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை பெண் குழந்தை. வயிறு பொசிஷன் பார்த்திங்கன்னா ஆண் குழந்தையை சுமக்கிறவங்களுக்கு மேல் வயிறாக இருக்கும், ஒரு பேஸ்கெட் பால் வச்சது போல் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அதுவே பெண் குழந்தையை சுமக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வயிறு நல்லா கீழே இறங்கி நல்லா கூர்மையாக இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் வச்சு நம்ம வயிற்றில் வளர்றது ஆனா பெண்ணா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரஸ்ட் சைஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். வலது மார்பகம் இடது மார்பகத்தை விட சற்று பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை. அதுவே நமக்கு இடது மார்பகம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை பெண் குழந்தை. இந்த டிஃப்ரென்ஸ் வச்சு கூட நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நமக்கு நார்மல் டேஸில் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்ற ஒரு பர்சனாக இருந்திருப்போம். அதுவே ப்ரெக்னென்சியில் நமக்கு காரமாக தான் சாப்பிடணும், நல்ல உப்பு உணவுகளாக சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை. அதுவே நார்மல் டேஸில் நம்ம காரமாக நல்ல உப்பு உணவுகள், புளிப்பு உணவுகளாக சாப்பிட்ருப்போம். ப்ரெக்னென்சியில் நமக்கு இனிப்பாக அதிகமாக சாப்பிடணும், ஸ்வீட் கிரேவிங்ஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை பெண் குழந்தை. ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு பேபியோட ஹார்ட் பீட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம தொடர்ந்து செக் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் இந்த டிஃப்ரென்ஸ் வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஹார்ட் பீட் ஸ்டார்டிங்கில் ரொம்ப அதிகமாக இருந்துட்டு போக போக கம்மியாகிட்டே வந்துச்சு. 150 இருந்து 140 அந்த மாதிரி கம்மியாகிட்டே வந்துச்சு அப்படின்னா நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை. அதுவே ஸ்டார்டிங்கில் 130 இருந்து 140, 150, 160 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்படின்னா நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை பெண் குழந்தை. ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நம்ம அடிக்கடி ஆன்டீரியர் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை மோஸ்ட்லி பெண் குழந்தையாக தான் இருப்பாங்க. அதுவே நம்ம போஸ்டீரியர் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி பார்க்குறோம் அப்படின்னா வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருப்பாங்க. இது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்னோடய ரிலேட்டிவ்ஸோட ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சு கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு ஆன்டீரியர் அப்படிங்க இருக்கும்போது பெண் குழந்தையும், போஸ்டீரியர் அப்படின்னு இருக்கும்போது ஆண் குழந்தையும் பிறந்திருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஹேர் க்ரோத்து. நமக்கு வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை பெண் குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நிறைய முடி கொட்டும். நார்மல் டேஸில் விட ப்ரெக்னென்சியில் அதிகமாக முடி கொட்டுறது நம்ம ஃபீல் பண்ணுவோம். கொஞ்சம் கூட ஹேர் க்ரோத் ஆன மாதிரியும் உங்களுக்கு ஃபீல் இருக்காது. அதுவே ஆண் குழந்தையாக இருந்தாங்க அப்படின்னா நல்ல முடி வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி இருக்கும். நார்மல் டேஸில் நமக்கு நிறைய முடி கொட்டினாலும் இந்த ப்ரெக்னென்சியில் நமக்கு முடி கொட்டுறது கம்மியாக இருக்கும். நிறைய ஹேர் க்ரோத்தை நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய ஹேர் க்ரோத் இருந்துச்சு, கொஞ்சம் கூட முடி கொட்டுற மாதிரி தெரியலை அப்படின்னா நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை. ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆண் குழந்தையை சுமக்கிறவங்களுக்கு நல்ல பிரைட்டான ஸ்கின்னாக இருக்கும். பிம்பிள்ஸ் கொஞ்சம் கூட இருக்காது. எப்போ பார்த்தாலும் நல்ல க்ளோயிங்கான ஸ்கின்னாக இருக்கிற மாதிரி தெரியும். அதுவே பெண் குழந்தையை சுமக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பிம்பிள்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். நார்மல் டேஸில் அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்காது, கிளியர் ஸ்கின்னாக இருந்திருக்கலாம். ப்ரெக்னென்சியில் நிறைய பிம்பிள்ஸ் இருக்கும், களை இழந்த முகமாக இருக்கிற மாதிரி தெரியும். இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை பெண் குழந்தை. பெண் குழந்தை நம்ம வயிற்றில் சுமக்கிறோம் அப்படின்னா தாயுடைய மொத்த அழகையும் கொள்ளையடிச்சிட்டு பிறப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் கூட அந்த தாய்மார்கள் களை இழந்த மாதிரி தெரியலாம். வயிற்றில் பெண் குழந்தையை சுமக்கிறாங்க அப்படின்னா அந்த தாய்மார்கள் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பொறுமையாக இருக்கிறவங்களாகவும் எல்லாரோடையும் மிங்கிள் ஆகி நல்லா சிரித்து பேசக்கூடியவங்களாகவும் சபையில் கலந்துட்டு இருக்க மாதிரியும் இருக்கும். நார்மல் டேஸில் அவங்க மூடி டைப்பாக இருந்தாலும் இப்போ எல்லார்கிட்டையும் நல்லா சிரித்து பழகிற மாதிரி தெரிவாங்க. இதுவே ஆண் குழந்தையை சுமக்கிறவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோபம் அதிகமாக இருக்கும். நார்மல் டேஸில் இருந்ததை விட இப்போ எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சம் எரிஞ்சு விழுற மாதிரியும் கோபம் அதிகமாக இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் தனிமையை விரும்ப மாதிரியும் தெரியும். இந்த டிஃப்ரென்ஸ் வச்சு கூட நம்ம வயிற்றில் வளர்றது ஆனா பெண்ணாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இப்போ நீங்கள் செகண்ட் டைம் கன்சீவ் ஆகிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் பேபி இருக்காங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாகவே இந்த சிம்டம்ஸ் வச்சு இன்னும் குயிக்காக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நம்மளுடைய சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பேபியோட ஒத்து போச்சு அப்படின்னா செகண்ட் பேபியும் சேம் ஜெண்டராக இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுவே மாற்றமாக இருக்காங்க, சிம்டம்ஸ் ஃபர்ஸ்ட் பேபியை விட ரொம்பவே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சேஞ்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னா ஜெண்டர் மாற்றி தான் பிறப்பாங்க.
ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து அடிக்கடி நீங்கள் வாமிட் எடுத்தீங்க, ஸ்டார்டிங்லேருந்து டெலிவரி வரைக்கும் கூட நிறைய பேர் வந்து வாமிட் எடுத்திருப்பாங்க. ரொம்ப மயக்கம் எப்போவுமே வந்து அந்த ப்ரெக்னன்சி சிக்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். இந்த டைம் வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருக்கீங்க, நல்ல சேஞ்சஸ் இருக்குது, வாமிட்டிங் வந்து அந்தளவுக்கு இல்லை, கம்மியாகிடுச்சு, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா இதை வச்சு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியும் இல்லையா. ஃபர்ஸ்ட் பேபி இந்த மாதிரி நம்ம பிரிஸ்காக இருந்தோம், ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தோம். செகண்ட் பேபிக்கு வந்து கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி தெரியுது. நிறைய பேர் வந்து செகண்ட் பேபிக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் பேபிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருந்திருப்பாங்க, ரொம்ப வந்து சிக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்கும். முதல் பேபிக்கு மாற்றமாக இருந்துச்சு சிம்டம்ஸ் எல்லாம் அப்படின்னா, நமக்கு முன்னாடி ஆண் குழந்தை பிறந்தாங்கன்னா இப்போ பெண் குழந்தை பிறக்குவாங்க. அதே போல் பெண் குழந்தை ஃபர்ஸ்ட் பேபி இருந்தாங்க அப்படின்னா செகண்ட் பேபி பாய் பேபியாக இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம சிம்டம்ஸ் வச்சு ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த வீடியோவில் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.